அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோவிந்தராஜ். பட்டுக்கோட்டைக்கு அருகில் செண்டாங்கடை கிராமம் என்னுடைய சொந்த ஊர். அங்கே என்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் எங்களுடைய அரசு பள்ளியிலே படித்து முடித்துவிட்டு பிறகு அரசு மேல்நிலைப் பள்ளி பட்டுக்கோட்டையில் என்னுடைய மேல்கல்வியை முடித்தேன். அதுக்கப்புறம் அதிராமண்ணா காதர் மொய்தீன் கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட்டு செட்டு என்னுடைய செட்டு. அப்போதைய பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட முதல் செட்டு என்னுடைய செட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வெளிநாட்டில் 91 போயிட்டேன். அதுலேருந்து வெளிநாட்டில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அதுமாரி வேலை பார்த்து 2015 வரையும் வெளிநாட்டினுடைய என்னுடைய சொந்த வாழ்க்கையை அங்கே நடந்துட்டேன். அங்கே ஹோட்டல் தொழில் மற்ற இது மாதிரிலாம் பல தொழில்களை பண்ணி நிறைய பிஸ்னஸ் பண்ணேன். அந்த நேரத்தில் தான் 2008 தான் இந்த ஸ்கூலில் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருந்தது. 8th வரையும் இருந்தது. 63 ஸ்டூடெண்ட் தான் இருந்தது. அதை வாங்கி அன்றையிலேருந்து டெவலப் பண்ணி அதை முறையாக இந்த ஏரியா மக்கள், நல்லா சுற்றுப்பட்ட கிராம மக்கள் அத்தனை பேரும் நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் என்னென்னா, நான் வெளியிலேருந்து வரும்போது எல்லாருமே நாமக்கல்லை நோக்கி போய் கொண்டு இருந்தார்கள். எல்லாம் நாமக்கல் கல்வி அந்த ஏரியாவில் ஃபேமஸாக போயிட்டு இங்கே உள்ள மாணவர்கள்லாம் அங்கே போய் படித்தார்கள். இங்கே உள்ள ஆசிரியர்கள்லாம் அங்கே போய் படித்தார்கள். அதெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 2008 அந்த ஸ்கூலில் வாங்கி டெவலப் பண்ணி அதையும் கொண்டு 2012 அதுமாரி கொண்டு வந்தேன். 2012 ஹையர் செகண்டரி பள்ளியாக மாற்றினோம். அப்புறம் உயர்நிலை பள்ளியாக மாறி மேல்நிலை பள்ளியாகவும் மாற்றினோம். 2015 நாங்கள் +1 +2 மாணவர்கள் ஃபஸ்ட்டு செட்டு எங்கள்கிட்ட வெளியே போனது. அதில் அந்த வருஷமே பார்த்திங்கன்னா எங்கள் பள்ளியில் 10 டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு செட்லேயே போனது. அப்போது இந்த ஏரியாவில் ஒரு பெரிய பெயரே பட்டுச்சு, நாமக்கல் கல்வி நமது ஊரில் அப்படின்னு ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அந்தமாரி இந்த ஏரியாவிலே எஸ்சிடி பள்ளினா அது பெரிய பள்ளியாக அந்த நேரத்தில் தான் பிரபலமானது. அதுலேருந்து நல்ல முறையில் இதுவரையும் போயிட்டுருக்கு. இடையில் இந்த கொரோனா, கஜா புயல் இதனுடைய காரணங்களால் சில கிராமத்து மாணவர்கள்லாம் கொஞ்சம் பண நெருக்கடிகள் மற்ற எல்லா வகையிலும் நெருக்கடிகள் ஏற்பட்டது. அதையும் அந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் கல்வியை சிறப்பாக கொடுத்தோம். அந்த நேரத்தில் மாணவர்கள்லாம் தமிழ் மீடியத்திலே நிறைய பேர் படித்து நிறைய பேர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 டாக்டர்ஸ் எங்கள் பள்ளியிலேருந்து போயிருக்காங்க. அதேமாரி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, மற்ற பெரிய ஐஐடி இதுமாரி கல்லூரிகளெலாம் சேர்ந்துருக்காங்க. நல்ல முறையில் இன்றைக்கி பெரிய லெவல்லலாம் மாணவர்கள் எங்கள்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் அங்கங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சங்கம், முன்னாள் மாணவர்கள் சங்கம்னு ஏற்படுத்தி அதுலேயும் நாங்கள் இன்றைக்கி அவங்கள கூப்பிட்டு கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுமாரி இந்த கல்வி சிறப்படைய இங்கே இந்த சுற்றுக்கிராம மக்கள் அத்தனை பேருமே ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சிறப்பான பட்டுக்கோட்டையில் சிறப்பான ஒரு கல்வி நிறுவனமாக எஸ்சிடி விளங்கிட்டுருக்கு. எஸ்சிடி பள்ளியை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பெற்றோர்களிடத்தில் ஒரு பெரிய என்ன ஒரு பாதுகாப்பு, இந்த மாணவர்களை பொறுத்தவரை இங்கே ரொம்ப பாதுகாப்பான, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒழுக்கம், நன்னடத்தை இதை ரொம்ப மெயின் நோக்கமாக பண்ணி கொண்டு இருக்கோம். இங்கே இருக்க ஆசிரியர் பெருமக்களும் எங்களுக்காக நிறைய எஃபோர்ட் எடுத்து எங்களுக்காண்டி செஞ்சிட்ருக்காங்க. சிறப்பான ஆசிரியர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள பணியில் அமர்த்தி அதுமாரி வேலை கொடுத்துட்ருக்கோம். என் மனைவியும் சேர்ந்து இந்த பள்ளியை எல்கேஜிலேருந்து சிறப்பான ஒரு கல்வியை, தொடக்க கல்வியும் கொடுத்து முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். எங்களுடைய எஸ்சிடி பள்ளியை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பான முறையில் எல்கேஜிலேருந்து 10th வரையும் ரொம்ப வித்தியாசமான பள்ளி. வித்தியாசமாக ரோபாட்டிக்ஸு இதுமாரி இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள எஜுகேஷனை கொண்டு வந்துட்ருக்கோம். அதேமாரி இப்போது இந்த நீட்டுங்கிறது ஒரு பெரிய, இந்த ஏரியாவில் எப்படி முன்னால் நாமக்கல்லில் கல்வி போணுச்சோ அது மாதிரி நீட்டு இப்போ இங்கே இல்லை நம்ம ஏரியாவில் பொறுத்தவரை. அது இந்த வருஷமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். சிறப்பான நீட்டு பயிற்சி, ஸ்பெஷல் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த எஸ்சிடி பள்ளியை பொறுத்தவரை இந்த அலிவலத்தில், இந்த பட்டுக்கோட்டை கிராமத்தில் பெரிய அளவில் வெற்றி அடையும். அதுக்கான ஆதரவு கொடுத்த அத்தனை கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் இனிய நன்றி, வணக்கம்.